மானம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நேற்று நான் ஒரு இந்தி வார்த்தை கத்துக்கொண்டேன். சால் அப்படின்னா ஆண்டுகள் அப்படின்னு அர்த்தமா? அது எங்க சொன்னீங்க நீங்க? அது விளம்பரங்கள் ஒன்றிய அரசு சார்பா கடந்த 10 நாட்களா 11 சால் ஏதோ சால்னா மாதிரி. நான் துப்பட்டால போற சால் அப்படின்னு நினைச்சேன். இதெல்லாம் துப்பட்டா சால் 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் போல இருக்குது. பரவாயில்ல, தினமும் ஒரு இந்தி சொல் கற்போங்கிற மாதிரி கத்துக்கிட்டேன். சரி, சோக்குள்ள போவோம். இது முச்ச நிசோ. நான் உங்கள் சுகநாத் வாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, ஒரு நல்ல ஒரு விளையாட்டு செய்தியில இருந்து ஆரம்பிப்போம். விளையாட்டு செய்திகளுக்கென்றே சிறப்பான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னா ராஜேந்திர பாலாஜி தான். கடந்த 4 ஆண்டு கால எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்தில் மக்களை மகிழ்வித்த ஒரு என்டர்டெயினர் அவருமே ஒருத்தர். மோடி எங்கள் டாடி, எல்லாத்தையும் மேல இருக்கிறேன் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான பல அற்புதமான விஷயங்களை அவர் சொன்னாரு. அதுக்கப்புறமேலு தேர்தலில் வந்து தோற்றதற்கு பிறகு அவர் அதிமுக ஆட்சி இல்லாத ஒரு காலகட்டத்தில் அப்படியே கொஞ்சம் அமைதியாயிட்டார். எல்லாருக்கும் அடுத்து ஆவின்ல வந்து ஊழல், பால்கோ வாங்குவதில் ஊழல் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள்லாம் வரவுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் அவருடைய காமெடியெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இருந்தாரு. கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தது. சரி பரவாயில்ல, அண்ணாமலை இருக்காரு, சீமான், ஆரநவியெல்லாம் இருக்காங்கிறப்ப வந்துட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்திருக்காரு. நேற்று அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் உண்மையிலேயே வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமி பிரபாகரனுடைய வீரத்திற்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லியிருந்தார். 30 ஆண்டு காலம் வந்து ஈழ விடுதலை போராட்டம் நடந்திருக்கிறது. பிரபாகரனும் வந்து எத்தனையோ தாக்குதல்கள் எல்லாம் சந்தித்திருப்பார். இறந்துட்டாரு. ஆனாலும் இறந்த பிறகும் இப்படியான ஒரு கொடும் தாக்குதல் அவர் மேல நடத்தப்பட்டிருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒன்று. என்னால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. பிரபாகரன் அவருடைய சீருடை அது எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டு இந்த ஜெய்ஹிந்த் படத்துல செந்தில் வரும் அப்படின்னா அந்த மாதிரி ஒருவேளை வந்து எழுத்துல ஆதவன் திசனியா கூட போட்டிருந்தாரு. இந்த ஊர்ந்து போறது, தவழ்ந்து போறது, இதெல்லாம் கொரில்லா தாக்குதல் அவர் நினைச்சிட்டாரா அப்படின்னா அப்படிதானே போவாங்க துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு. எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் வந்து சசிகலாவின் கால்களுக்கு அடியில வந்து தவழ்ந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து பல விதமான இனிமேல் ராஜேந்திர பாலாஜி வந்து உக்கிரமாவார், உச்சம் பெறுவார். பாஜக கூட்டணி சேர்ந்துட்டோம், இனிமேல் நமக்கு எந்த ரெய்டு மற்ற வழக்குகள் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாம் மக்கள் எல்லாம் மனம் விட்டு சிரிப்பதற்காக மனம் போன போக்குல பேசுவாரு அப்படின்னு தோன்றுகிறது. ஒட்டுமொத்த அதிமுகவுமே வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல வாழ்றாங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒருத்தங்க அதிமுகங்கிற கட்சியை வந்து செங்கலா உருவிக்கிட்டு வந்து பல வாட்டி மறுபடியும் மீண்டும் இங்க பாஜக ஆட்சி தான் அமையும் அப்படின்ட்டு, நாங்க தான் கூட்டணிக்கு தலைமை அப்படின்ட்டு பரபரப்பா அரசியல் வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போது எந்த கவலையுமே இல்லாம அதிமுக பொதுச் செயலாளர் தான் சொல்லப்படுறவர்கள் ஆரம்பிச்சு அமைச்சர்கள் வரைக்கும் வேற ஒரு உலகத்துல தினமும் பேட்டி கொடுக்கறது, ஜாலியா எதையாச்சும் ஒண்ணு கிண்டல் பண்றது அப்படின்ட்டு பேரலல் யூனிவர்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ஏதோ இவங்களே ஓகே நீங்க என்ன வேணாலும் எங்களை பண்ணிக்க, நான் உங்களை கண்டுக்க மாட்டேன் அப்படின்ட்டு எழுதி கொடுத்த ஃபீல்ல போயிட்டு இருக்கு. ஆமா, இந்த நேரத்துல வந்து இந்த புது என்டர்டைன்மெண்ட்ல புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. கண்டிப்பாக அவரையும் நாம் வரவேற்க வேண்டும். தாவேகாவுடைய கோப்பாப்பே போசே, கொள்கை பரப்பு செயலாளர் கோப்பாசே அப்படிங்கிற வார்த்தையை தான் கேள்விப்பட்டிருக்கோம். கோப்பா போசே அப்படிங்கிற நம்ம புதிதாக கேள்விப்படுகிறோம். ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அவர் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா வந்து சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்கிறதே சரியில்லைங்க, சிஸ்டம் சரியில்லைங்க, அதை அப்படியே வந்து மாத்தணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபை வந்து எம்எல்ஏக்களுக்கு தனியாக தேர்தல், முதல்வர்களுக்கு தனியாக தேர்தல் அப்படின்னு நடந்தது. இப்போ மேயர் தேர்தல் நடந்தது இல்லையா, கவுன்சிலர்களுக்கு தனியாக, மேயருக்கு தனியாக தேர்தல் நடந்தது மாதிரி எம்எல்ஏக்களுக்கு நீங்க ஓட்டு போட்டுக்கோங்க, ஆனால் வந்து முதல்வர்களுக்கு தனியாக போடுங்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது ஸ்டாலினா, விஜயா, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியா, சீமானா, அப்படி வந்து மக்கள் வந்து ஓட்டு போடட்டும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஒரு மகா பெரிய அரிய சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்கள் 234 தொகுதியில வந்து சட்டமன்ற தொகுதிகளில் வந்து 3/2 பங்கு மெஜாரிட்டியோட வந்து வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கறதுல வந்து அவங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து 118 எம்எல்ஏக்கள் இருக்கணும் இல்லையா மெஜாரிட்டிக்கு, அது வந்து பெறுவது அப்படிங்கிறது அரிது. அப்படிங்கிறதுனால எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்காம நாசமா போறாங்க, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இப்படி ஒரு இதெல்லாம் கருத்து கணிப்பு நடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வச்சோம்னா கண்டிப்பா விஜய் வந்து ஒரு மாஸ்கேரோனால அவருக்கு ஓட்ட போட்டுருவாங்க மக்கள். அப்படி இவர் முதலமைச்சர் ஆயிடுவாரு, ஆனா ஒரு 5 எம்எல்ஏ இருப்பாங்க, ஆனா இவர் தான் முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காரு போல இருக்கு. இந்திய அரசியல் சட்டத்திலே இல்லாத ஒரு விஷயத்த அவர் சொல்ற ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது அடிப்படையில் வந்து மாநிலங்களுடைய பிரதித்துவத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இப்ப மாநிலங்கள்ல வந்து இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது, இதுதான் ஒரு ஜனநாயக நெறிமுறை. அப்பங்கிறப்ப பெரும்பான்மை வந்து ஆதரவு பெற்ற ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுதுதான் அந்த சட்டங்களை, திட்டங்களை நிறைவேற்ற முடியும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க,
ஒண்ணு நடக்காது. ஒருவேளை நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம், வந்து இப்ப தாவேக்கால வந்து ஒரு 5 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க, திமுக பெரும்பான்மையாக ஜெயித்திருக்கிறது. ஆனால் வந்து ஸ்டாலினை விட விஜய்க்கு தான் ஓட்டு போட்டு விஜய் முதலமைச்சர் ஆயிட்டான்னு வச்சுக்கலாம். வந்து அப்படியே வந்துட்டாங்கன்னா விஜய் இஷ்டத்துக்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவார். பெரும்பான்மை ஆதரவுப்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து திமுகவா இருப்பாங்க, அது வந்து எதுவுமே நிறைவேறாது. விஜய் அவர் இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ணு போட்டுட்டு ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயமாக இருக்கும். இப்ப சட்டமன்றத்தில் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு நிறைவேற்றி அனுப்பப்படக்கூடிய தீர்மானங்களே கவர்னர் குப்பத்தொட்டில் தூக்கி போட்டாரு. விஜய்ங்க ஒரே ஒரு தனிநபர் முதலமைச்சர் இருந்து அவர் வந்து ஒரு நாள் முதல்வன் புகழேந்தி மாதிரி அவர் பாட்டுக்கு சட்டத்தை நிறைவேற்றுறாருன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். உண்மையிலேயே வந்து நம்ம இங்க வந்து தேர்தல் முறைகளில் பல சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா இங்க 40 எம்பிக்கள் நமக்கு இருந்தாலுமே கூட இந்தியாவுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அல்லது ஒரு சட்டம் நிறைவேறணுமா வேணாமா அப்படி நாடாளுமன்றத்தில் வந்து நம்மளால வெறும் 40 எம்பிக்களை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம் தொடர்ச்சியாக 3 முறை பாஜகவை வந்து புறக்கணித்திருந்தாலும் நாம் வந்து பாஜக தான் வந்து நமக்கு ஆளுங்கட்சியாகவும் நரேந்திர மோடி தான் பிரதமராக இருக்காரு. இதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஜனநாயக முறை. நியாயப்படி பார்த்தோம்னு சொன்னா வந்து தேர்தல் சீர்திருத்தத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களா ஓட்டு என்பது இப்ப 99% ஓட்டு வாங்கினவரோட ஒரு ஓட்டு அதிகமா 100 ஓட்டு வாங்கிட்டா ஒருத்தர் வந்து வெற்றி பெற்று வருகிறார் அப்படிங்கிற சிஸ்டத்தை மாத்திட்டு பெர்சன்டேஜ் ரெப்ரசன்டேஷன் சதவீதத்தின் அடிப்படையில் எந்த கட்சி எவ்வளவு வாக்குகளை பெற்றுக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி அமைச்சர்கள் இருக்க வேண்டும்ங்கிற ஆலோசனைகள் பல ஆண்டு காலமாக முன்வைத்திருக்காங்க. ஈவன் திமுகவுடைய தொடக்க காலகட்டத்திலையும் அப்படியான விஷயங்கள் வந்து முன்வைத்திருக்கிறது திமுகவுமே. அந்த மாதிரியான சீர்திருத்தங்கள்லாம் பண்ணுவதை விட்டுட்டு இன்னும் நீங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவே படாத ஒரு ஆளுநர் இங்க வந்து குடைச்சல கொடுத்துட்டு இருக்காரு. இதை பத்தி எல்லாம் கவலையப்படாம புதுசா ஒரு யோசனையை முன்வைக்கிறார் அருண்ராஜன் சொன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. தாவேக்காவோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது. தாவேக்கான்னு கட்சி விஜய் வந்து மக்கள்கிட்ட தெரிஞ்சவர், அவருக்கு வந்து 3%, 5%, 8% பல வாக்கு சதவீதங்கள் இருக்கு, ஒரு 3வது இடம் வருவார் இப்படின்னு பல பேச்சுவார்த்தைகள் பல கருத்துக்கள்லாம் போனாலுமே வந்து அது எல்லாமே விஜய்ங்கிற ஒரு மனிதர் அவரோட ஒரு முகம்ங்கிறதுக்காக தான். இப்போ 234 வேட்பாளர்களே அவங்கள்ட்ட இருக்காங்களா, யாரை வந்து வேட்பாளராக போட போறாரு, அவங்க வந்து அங்க முகம் தெரிஞ்சவங்களா, அங்க இருக்க மக்களுக்கு அவங்க தெருவில் இருக்கிறவங்களுக்கு இவர் விஜய் கட்சியில இருந்தாரு இப்ப எம்எல்ஏக்கு போட்டி போட போறாருன்னு தெரியுமா, அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது அந்த கட்சியில ஒரு 0ல தான் இருக்கு. அதிகபட்சம் போனா புசியானந்து ஒருத்தவர் மட்டும் தான் அப்பையில இருந்து இருக்காரு, அவரும் பாண்டிச்சேரிக்காரு. ரேஷன் கண்டிஷன் அந்த மாத்தி வந்துட்டு இங்க எதுவும் மட்டும் மக்கள் அப்படியே அணிதிரண்டு ஓட்டு போட போறாங்க, நீங்க மட்டும் தனியா நில்லுங்க முதல்வர் வேட்பாளர்னு புதுசா வந்து ஒரு பொருளையை கிளப்பி விட்டு அந்த மெத்தடை கொண்டுட்டு வருவோம் அப்படின்ட்டு. ஆனா அதுமே வந்து இந்த ஐடியாவே வந்து ஒரு முட்டாள்தனமான ஐடியாவா காமெடியா இருக்கு. அப்படி வச்சாலும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்கிறதா ஒரு பரிதாபமான விஷயம். 100 crores கிளப் அப்படிலாம் சொல்லாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சிஎம்ஐ தேர்ந்தெடுப்பது. கபடி படத்துல வந்து இதுவே விளையாட மாட்டார், ஃபைனலே விளையாட மாட்டார், அப்படி வந்து செமிஃபைனலே விளையாட மாட்டாரு, ஃபைனலுக்கு போயிடுவாரு. அந்த மாதிரி வந்து எம்எல்ஏவா நிக்கலாம் பரவாயில்ல, விஜய்க்கு மூஞ்சிக்கு ஓட்டு போடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போல இருக்குது. புதுசா தியேட்டர்ல நீங்க வந்து பூத் எல்லாம் அமைக்கணும், அங்க வந்து வாக்குகள் எடுங்க, இப்படி எல்லாம் வந்து பல ஐடியாக்கள் இருக்கும்னு நினைக்கிறாங்க. துணை முதலமைச்சர் இது என்னன்னா வந்து ஆக்சுவலா வந்து மாநிலங்களுடைய தன்னாட்சி, மாநிலங்களுடைய அதிகாரம், மாநிலங்களுக்கான இறையாண்மை உரிமைகள் எல்லாவற்றையுமே பறிக்கக்கூடிய ஒரு RSS சித்தாந்தத்தினுடைய இன்னொரு வெர்ஷன் தான் இதுவாக இருக்கிறதுங்கிறத பாக்குறோம். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கிறோம், நம்ம ஏற்கனவே நேரத்தை பேசியிருந்தோம், இவங்க வந்து கொள்கை தலைவர் அம்பேத்கர் பெரியார் இருக்காங்க, ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த அருண்ராஜுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆதவர்ஜுனா அவர் வந்து இந்தியாவிலேயே நல்ல சாமியார், காஞ்சி பெரிய வாங்குறாரு, சிட்டி நிர்மல்குமார், ஆனந்த் இப்படிதான் இருக்காங்க. இவங்களுக்கு அம்பேத்கர் பெரியார் பாவம் ஒரு ஓரமா பரிதாபமா நின்றுட்டு இருக்காங்க. இடையில வேற அஞ்சலி அம்மாள், அவங்க வேற என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தெரியாம அஞ்சலி அம்மாள், வேலு நாச்சியார், காமராஜர் போன்றவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு கேடு கொத்துமே நடந்திருக்கு. என்னன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல திருவண்ணாமலை தாவேக்கா மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாரதிதாசன் பேர் வச்சாலே பெரும்பாலும் திராவிட இயக்க குடும்பத்தை சேர்ந்தவராகத்தான் இருந்திருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் எல்லாருமே திமுக. அப்ப வந்து அவங்களுடைய இல்ல விழா ஒன்று நடக்கிறது. அதுக்கு வந்து அமைச்சர் ஏவா வேலு அவர் போயிருக்கிறார். ஏன்னா வந்து பாரதிதாசனை தாண்டி மற்ற எல்லாருமே வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறனால இவருமே போய் ஒரு பணம் மாலை எல்லாம் போட்டு அவரை வந்து கௌரவித்திருக்கிறார். அதுக்கப்புறம் மேல வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னு தெரியல. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா நானும் என் பேச்சு நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி இப்ப வந்து அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். கிட்டத்தட்ட ஜெயலலிதாவுடைய காலகட்டத்தை தான் இது நினைவுபடுத்துகிறது. ஏன்னா ஜெயலலிதா காலகட்டத்துல தான் வந்து ஒரு ஏடிஎம்கே கார் வந்து திமுக கார் வீட்டுல வந்து சம்பந்தம் எடுத்துட்டா கூட கட்சி விட்டு நிக்கிறது, யாரையுமே பார்த்து பேசக்கூடாது, மூஞ்சி பார்த்து பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கான நிலைமைகள் வந்து மிக மோசமாக போனது. அதுக்கு முன்னால எம்ஜிஆர் கலைஞர்களில் என்ன தனிப்பட்ட முரண்பாடுகள் இருந்தாலுமே கூட மற்றபடி வந்து அவங்க சட்டசபைகளில் பேசுகிறது, சிரிக்கிறது. எம்ஜிஆருடைய ஆட்சி காலகட்டத்தில் திருச்செந்தூர்ல வந்து தக்கார் சுப்பிரமணியம்ங்கிறவர் இறந்து போய் விடுகிறார். அப்ப அதை எதிர்த்து வந்து ஒரு நீதி கேட்டு நெடும்பயணம் சொல்லிட்டு நடைபயணத்துக்கு வந்து கலைஞர் போறாரு. அப்ப அவருடைய கால்கள் எல்லாம் வந்து வீங்கி விட்டது. அப்படிங்கிறப்ப எம்ஜிஆர் போன் பண்ணி விசாரிக்கிறார், காலெல்லாம் வீங்கிடுச்சாம்ல, கொஞ்சம் பார்த்து போக கூடாது. அவராட்சியை தான் இவரு
பயணம் போறாரு. அதே மாதிரி பார்த்தோன்னா கார்ல வந்து அதிமுக உள்ள போறப்ப ஒருத்தர் கருணாநிதினு சொன்னாரு அப்படிங்கிறதுக்கான அவர் வந்து இறங்கி நடக்கலாம் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர். அந்த மாதிரி வந்து அரசியல் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலுமே கூட ஒரு அரசியல் நாகரிகத்தை பேணும் போக்கு என்பது இருந்தது. ஆனா ஜெயலலிதா காலகட்டம் வந்ததுக்கு பிறகுதான் யாரும் அனந்தரி பண்ணக்கூடாதுன்னு நாட்டம் விஜயகுமார் மாதிரியே இருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் விமர்சனங்கள்ங்கிறது ரொம்ப தரம் தாழ்ந்து விஜயகாந்த் சட்டசபையில குடிச்சிட்டு வர்றாரு, சென்னாரிட்டி சேலையை பிடிச்சி இழுத்தாரு, இந்த மாதிரியான விமர்சனங்கள் வர ஆரம்பித்ததுங்கிறத பாக்குறோம். கிட்டத்தட்ட அந்த ஒரு பாணிக்கு வந்து விஜய் போகிறாராக. தன்னுடைய கட்சிக்காரர்கள் வேற யாரையுமே வந்து பார்க்க கூடாது, பேசக்கூடாது. இவங்க வந்து ஒரு திமுக அமைச்சர் வந்து மாலை போட்டா தப்பா, இந்த திமுக கூட்டணி இருக்க திருமாவளவன் வந்து எங்களுடைய புத்தக வெளியீட்டு வந்தே ஆகணும், அவருடைய மனசுல அங்கதான் இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. இது என்ன விதமான ஃபார்முலா அப்படிங்கறதே நமக்கு புரியவே இல்லை. ஒரு பக்கம் RSS, இன்னொரு பக்கம் ஜெயலலிதா, ரெண்டும் சேர்ந்ததாகத்தான் விஜயனுடைய தாவேக்கா இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி நம்முடைய பொதுமக்கள் மத்தியிலேயே இருக்கிறது. அந்த அருண்ராஜுங்கிறவரே வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன் மெத்தடை மாத்தணுங்கிறது RSS BJP என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கோ அதை வந்து வேற வடிவத்துல இப்ப மறுபடியும் பேசுறாரு. அவரோட பழைய பதிவுகள், சமூக வலைதள பதிவுகள், பேச்சுக்கள்லாம் எடுத்து பார்த்தாலே வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தெல்லாம் வந்து ரொம்ப தவறா வந்து இது ஒரு உருப்படாத திட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பதிவுகள்லாம் போட்டிருக்காரு. அது வந்து பாஜகவோட திட்டமும் பாஜகவோட கருத்தும் அதுதான். அது வந்து அந்த சீமானுடைய கருத்து அவங்க அம்மா 100 நாள் வேலை திட்டத்துல இருக்காங்க போவாங்க அப்படின்ட்டு இவரு அங்கிருந்து அனுப்பப்பட்ட ஆள் அப்படின்ற ஒரு டோன் தான் இப்ப 2-3 நாட்களா போகுது. அதை வந்து அவர் பேச்சில் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. விஜய் வந்து இப்ப ராணுவ கட்டுப்பாடோட இயங்கின அதிமுக ஃபார்முலாவை வந்து பிகினிங்ல இருந்தும் அதான் பண்றாரு. நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல 2வது ஆண்டு கூட சீக்கிரம் கொண்டாடுவாங்க போல இருக்கு. ஆனா இன்னமும் அவர் வந்து மக்களை போய் சந்திக்கிறதுங்கிறதே கிடையாது. ஜெயலலிதா தான் பண்ணுவாங்க, 4 வருஷம் கொடநாட்டில் இருப்பாங்க, கடைசி ஒரு 6 மாசம் திடீர்னு வந்து வேன்ல பிரச்சாரம் பண்ணிட்டு ஜெயிச்ச கதைகள்லாம் இருக்கு. ஸோ அப்படி நடக்கும் அப்படின்ட்டு ஒரு கனவு உலகத்துல வாழ்றாரு. முதல்ல அவர் வீட்டோட கதவு சைஸை வந்து குறைக்கணும். அங்க போனா அவர் வாட்ச்மேனுக்கு கூட அவர் தெரிய மாட்டாரு, ரோட்ல போறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அவர் மூஞ்சி தெரியாது. அப்படி இருக்கும்போது மக்களுக்காக செய்ய போறேன் அப்படின்ட்டு வந்து அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. எல்லாமே வினோதமா, ஆப்போசிட்டா, வித்தியாசமா தான் இருக்கு. இன்னொரு விளையாட்டு செய்தியும் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். திருவண்ணாமலைங்கிறது கோயில் நகரமாக இருந்தாலுமே கூட எல்லா தரப்பு மக்களும் வந்து அதே திருவண்ணாமலை தான் ஏவாவது போனது வந்து இப்ப அர்ஜுன் சம்பத் அவரு மகா அரிய யோசனை சொல்றாரு. திருவண்ணாமலையில் அசைவத்தை வந்து அசைவ உணவை சாப்பிடுவதை தடை செய்ய வேண்டும், ஏனென்றால் அது கோயில் நகரம் இருக்காரு. அப்படி பார்த்தா வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே சாப்பிட முடியாது. கும்பகோணம், பழனி, திருச்சியில மலைக்கோட்டையில கோயில் இருக்கு, திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோயில் இருக்கு, மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. அப்ப கறிதோசை சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இத்தனைக்கு அர்ஜுன் சம்பத் ஒரு பார்ப்பனர் அல்லாதவர் தான். ஆனாலும் அவர் வந்து இப்படியான ஒரு பார்ப்பனருக்கு எவ்வளவு தூரம் விசுவாசத்தை காட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் விசுவாசத்தை காட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு அபத்தமான ஒரு யோசனையா இருக்குது. திருப்பதியில இருக்குன்னா திருப்பதி வந்து முதன்மையான ஒரு நகரமாக அங்க வந்து வருமானத்தை தேடித்தரக்கூடியதாக இருக்கிறது. அங்க கூட வந்து கீழே இறங்கி சாப்பிடலாம் நினைக்கிறேன். வந்து திருவண்ணாமலையில வந்து சாப்பிடக்கூடாதுங்கிறலாம் எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு சிந்தனையா இருக்கு. இதுல பார்த்தோம்னா வந்து அமெரிக்காவில் வந்து விண்வெளிக்கு வந்து வீரர்கள் அனுப்புறாங்க. இந்திய விண்வெளி ஒருத்தர் போயிருக்காரு, போறப்ப பிரியாணி தான் எடுத்துட்டு போயிருக்காரு, விண்வெளிக்கே பிரியாணி எடுத்துட்டு போயிருக்காரு. இதெல்லாம் கேட்டா அர்ஜுன் சம்பத்துல என்ன காண்டுக்கு ஆவாருன்னு தெரியல. எப்படிப்பட்ட ஒரு அபத்தமான ஒரு சிந்தனை அவங்க மனதில் இருந்ததுன்னா இப்படியான விஷயங்கள்லாம் வந்து வாயில வரும் அப்படிங்கறத நமக்கு தெரியவில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா வந்து அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறதே கொஞ்சம் குழப்பத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் பயங்கரமாக போய் கொண்டிருக்கிறது. 10 இடங்கள்ல பொதுக்குழு கூட்டம் தனித்தனியா வந்து அதிகாலை ஷோ அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் போட்டு அவர் மட்டுமே தோன்றி அல்வார் போலருக்கு. வழக்கறிஞர் பாலு பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து ஒரு நீண்ட காலமாக நீடித்து நிலைத்திருக்கக்கூடியவராக உள்ளவர். டாக்டர் ராமதாசனுடைய புகழை போற இடத்துல பரப்பக்கூடிய ஒருவர். அவர் தான் வந்து மதுவிலக்கு குறித்து தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறவர். இந்த நெடுஞ்சாலைகள்ல வந்து டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடாதுன்னு வழக்கப்பட்டவரும் அவர் தான், எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில். அப்புறமே என்ன பண்ணாங்க, நெடுஞ்சாலையில தானே இருக்கக்கூடாது, நெடுஞ்சாலை பேரை மாத்திரன்னு சொல்லிட்டு முனுசாமி தெரு அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அதுக்காக ஜிக்ஜாக்கா அந்த ரோடு போட்டு விட்டு இது நெடுஞ்சாலையே கிடையாது, முன்னாடி வாசல் இருந்தா நெடுஞ்சாலையில வாசல் இருக்குன்னு அர்த்தம். வாசல் அது பின்னாடி வச்சாரு எடப்பாடி, முதுகு தானே நெடுஞ்சாலையை பார்த்திருக்கு, இது குறுக்கு தெருவில் இருக்குன்ட்டு அப்படி எல்லாம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட வழக்குகளை போட்டு ராமதாசனுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு வலதுகரமாகவே இருந்தார் பாலு. இப்ப பார்த்தோம்னு சொன்னா அந்த பாலுவே வந்து கட்சியை விட்டு ராமதாஸ் நீக்கி விட்டார். அவர் அன்புராமணி ராமதாஸ் பக்கம் போயிட்டாருன்னு இன்னொருத்தர் போட்டிருக்காங்க கோபு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்னன்னா வினோதமான பாட்டெல்லாம் பாராடு, பாலு பத்தி போயிட்டே ஐயா விட்டு துரோகம் பண்ணிட்டு போயிட்டே அப்படின்னு பாராரு. இதை பார்த்தா வந்து உண்மையிலே பயங்கர பரிதாபமும் சிரிப்பாவும் இருக்கு. அவர் வந்து பாலு வந்து சமூக நீதி பேரவைன்ட்டு அதோட பொறுப்புல இருந்திருக்காரு. பாலு வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னா வெரி ஷாக்கிங் அப்படின்ட்டு ஒரு பதிவு வந்துச்சு. அவர் நீக்கப்பட்டதில்லை அப்படின்னா இல்ல பாமகலையும் சமூக நீதி பேரவை இருக்கு பாரு அப்படின்ட்டு. அதனால அது 2 நாட்களா பேசு பொருளா இருக்கு.
இப்ப என்னன்னா பாமக இந்த பக்கம் இல்ல, தேமுதிகவும் இருக்குமா இல்லையான்னு தெரியல, அதிமுகவும் ஒரு மாதிரி அறகுடமானதோடு இருக்குது. அப்படிங்கிறப்பமே என்ன பண்றது அப்படின்னு உடனே எல்முருகன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி விரைவில் எங்களோடு சேரப்போகிறது, அவங்க வந்து ஏற்கனவே எங்களோட வாஜ்பாய் காலத்துல வந்து இருந்தவங்க, அப்படி சுத்தி முத்தி கழிச்சு பார்த்தானா வாஜ்பாய் காலத்துல பாஜகவோட இருந்த கட்சி அப்படின்னு பார்த்தா ஒன்னு திமுக, இன்னொன்னு மதிமுக. மத்த எந்த கட்சியுமே கூட்டணியில இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி இயல்பா இருக்க முடியாது, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இல்ல, விடுதலை சிறுத்தைகளும் இல்ல, வைகோ மதிமுக அப்படின்னு தான் நேரடியா சொல்லல. அதை தவிர வந்து சுத்தி வளைத்து புதிர் போடுவதை போல அவர் போட்டிருக்காரு. நயனா நாகேந்திர பிரஸ் மீட்ல கேட்கறாங்க, இந்த ரகசியத்தில் நாங்க எப்படி உடனடியா சொல்ல முடியும், சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு. அப்படின்னு வந்து தேர்தல் வந்து முடிஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் அப்படின்னு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் வைகோ பாத்தீங்கன்னா, வைகோ நேற்று கூட கீழடி அகலாய்வுகள்ல வந்து மத்திய அரசு வந்து வஞ்சிக்கிறது அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தையுமே முன்வைக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு குட்டையை குழப்பி அதுல ஏதாவது ஒரு ஆதாயத்தை பார்ப்பது, ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்குள்ள சில உரசர்கள் எல்லாம் இருப்பதுங்கிறது வழக்கமான ஒண்ணு. இப்ப கூட பார்த்தோம்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் சண்முகம் இந்த மாதிரி நாங்க வந்து தேர்தல் வந்ததுன்னா கூடுதலாக நாங்க சீட்டுகள் கேட்போங்கிறாங்க. எல்லா கட்சிகளுமே வந்து அது வந்து இயல்பான ஒரு ஆசை தான், நாங்க முதலமைச்சர் ஆகணுங்கிறது, எங்களுக்கு கூடுதலான பிரதித்துவம் வேணும், கூடுதலா எம்எல்ஏ சீட்டு கேட்போம், கூடுதலா எம்பி சீட்டு கேட்போம் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடிய ஒன்று தான். உடனடியே வந்து இந்த திமுக கூட்டணி குழப்பம் ஒரு 2 பேரும் தூக்கிட்டு வந்துடும், உள்ளத்தை அளித்த கவுண்டமணி கார்த்திக் மாதிரி யோசிக்கிறது, டெம்போ வச்சு கடத்தும் அப்படிங்கிற மாதிரி பாஜக யோசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மதிமுகவில் அதுக்கான எந்த விதமான மதிமுக வைகோக்கு சீட்டு தரல, ராஜ்யசபா எம்பி சீட்டு அப்படிங்குமே வந்து நம்ம கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைத்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா சுத்தி முத்தி பார்த்தா அதுக்கான அறிகுறிகளே இல்ல. இந்த இது சொல்லுவாங்க தெரியுமா, சீச்சி இந்த படம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து காத்துக்கொண்டே இருக்கு. முதல்ல வந்து எடப்பாடி காத்திருந்தார், மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படி கடையை போட்டு வந்தாரு, எதுவுமே வியாபாரம் ஆகல. இப்ப வந்து பாஜக வந்து எல்முருகன், நயினா நாகேந்திரன் வச்சுட்டு அதே மாதிரியான இன்னொரு வியாபாரத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி ஏதாச்சும் வித்தியாசமா உருட்டுற மாதிரியே எல்முருகன் வந்து ஒரு 2-3 நாளா வித்தியாசமான தொப்பி போட்டுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் வராரு. ஏதோ ராணுவ கர்னல் மாதிரி இருக்கு அந்த தொப்பி. சரி, ஆபரேஷன் சிந்தூர் போயிட்டு வந்தாரா அப்படின்னு விசாரிச்சா அவரே என்னங்க தொப்பி இது அப்படின்னு கேட்டா, மொட்டை அடிச்சிருக்கேங்க, முடியாத வரைக்கும் இந்த தொப்பி போட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு. அந்த தொப்பி தான் போடணுமான்னு தெரியல, அது ஒரு மாதிரி நேபாளிஸ் போற தொப்பி மாதிரி இருக்கு. ஸோ எதையாச்சும் பண்ணுவோம்னு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த இது ஆபரேஷன் சிந்தூர் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆபரேஷன் சிந்தூர் அதெல்லாம் பயங்கர வீரத்தெல்லாம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நேற்று கூட அமெரிக்காவில் ஒரு மாணவர் நாடு கடத்தப்பட்டிருக்காரு, இந்திய மாணவர். அவர் வந்து நாடு கடத்துறது கூட ஒரு சட்டவிரோதமாக அவர் குடியிருந்தால் நாடு கடத்துறதுங்கிறது ஓகே. ஆனால் என்னன்னா அவர் வந்து தரையில வச்சு அழுத்தி கைவிலங்கள் எல்லாம் போட்டு அவர் ஏதோ மிகப்பெரிய சர்வதேச குற்றவாளி மாதிரி நடத்தியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் இந்தியா வந்து அதை பத்தி எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கவில்லை. மோடி வந்து அமெரிக்காவில் இருக்கிற பொழுதே கைவிலங்கோடு தான் இந்தியர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அதை பத்தி எந்த விதமான பேச்சுமே கிடையாது. வெறுமனே வாய்ப்பேச்சு, வாய்ச்சவடார்கள் வடை சொல்வது மட்டும்தான் இருக்கிறது தவிர அமெரிக்கா இவ்வளவு தூரம் அவமானப்படுத்துகிறது அதை பற்றி கேட்பதற்கு எந்த விதமான நாதியுமே இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். அமெரிக்காவில் வந்து சான் பிரான்சிஸ்கோலாம் கடந்த வாரம் முழுக்க கலவரம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து முன்னாடியே வந்து டீட்டெயிலா எடுத்து வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 1.25 கோடி பேர் வந்து அமெரிக்கர்கள் வந்து வந்தேரிகளா இருக்காங்க, வெளி மாநிலங்கள்ல வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே நாங்க வெளியே அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லி மாசம் 3000 பேர் அனுப்புவோம்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 7.5 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க. அவங்களோட டர்ன் ஷெட்யூல் போட்ட 3000த்துல கொஞ்ச நாளா இந்தியர்கள் இல்லாம இருந்துச்சு போல இருக்கு. இப்ப இந்தியர்களையும் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அங்க பெரும் போராட்டம் கலவரம்லாம் வந்து அந்த கலவரக்காரர்கள்லாம் கேட்கறது என்னன்னாக்கா, அமெரிக்காவில் இருக்கிற 99% பேரே வந்து வெளி நாடுகள்ல இருந்து வந்தவங்க தான், வெறும் 1% பேர் தான் அமெரிக்காவோட பூர்வ குடிகள். டொனால்டு ட்ரம்ப்போட மூதாதையர்களே வந்து ஜெர்மனியை சேர்ந்தவர்கள். நீங்க வந்து இப்போ வந்து எங்களை வந்து வெளிநாடுகள்ல இருந்து வந்த வந்தேரிகள்னு சொல்லிட்டு வெளியேற்றுறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ட்டு போராட்டம் கலவரம்ட்டு அங்க துப்பாக்கி சூடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ட்ரம்ப் வந்தே நாடு, அது வந்து செவ்விந்தியர்களுடைய பூமி, அது அங்க போய் ஆக்கிரமிச்சுட்டு மற்றவங்க எல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு வந்தேரிகளை வெளியேற்றுங்கள் அப்படி சொல்வது என்ன நியாயம்? அதுல வந்து இந்தியர்களுமே கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆனா அதை பத்தி எந்த விதமான கவலையும் இல்லாமல் வாய் திறக்காமலே மோடி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா உள்ளூர்ல வந்து ஏதோ கடவுள் வச்சு உருட்டி தேசபக்தி இதை வச்சுட்டு ஏதாவது வந்து எப்படியாவது எலெக்ஷன் டைம்ல ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப பார்த்தா மதுரையில முருகன் மாநாடு, இதுக்கு வந்து யோகி ஆதித்யநாத் வர்றாரு. யோகி ஆதித்யநாத் என்னைக்காவது முருகனை பத்தி பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எல்முருகன் பேர் கூட அவர் உச்சரிச்சு பார்த்ததில்ல. யோகி ஆதித்யநாத் சும்மா இருக்கிற ரஜினிகாந்த் அவர் இப்பதான் நிம்மதியா இருக்கேன் வந்து ஏயா நீ தேவையில்லாம இருக்கீங்க, அருணாச்சலம் படத்தோட முருகனுக்கு எனக்குமான உறவு முடிந்து விட்டது அப்படின்னு அவர் அமைதியா இருக்காரு வந்து. அதனால வந்து அவரை வந்து கூப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா இந்து சமய அறநிலையத்துறை பழனியில ஒரு முருகன் மாநாடு நடத்திய பொழுது
அதுக்கு மீதே கடுமையான விமர்சனங்களாம் வந்தது. திராவிடர் கழகம், திராவிட விடுதலை கழகம்லாம் ஏன் வந்து ஒரு அரசு இந்த மாதிரியான விழாக்கள் இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாம் எழுப்பினார்கள் அவர்கள். ஆனாலும் அது வந்து ஒரு ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அதனுடைய சார்பில் ஒரு விழா நடத்துங்கிறது, இது நேரடியாக வந்து இவங்க அந்த முருகன் மாநாடு நடத்துவது அப்படிங்கறது, இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவது, இந்துக்கள் சொல்லிட்டு இப்போ ஒன்று திரட்டி வந்து ஒரு மதவாதத்தை தோன்றது. ஏற்கனவே திருப்பரங்குன்ற மலையில இருக்கக்கூடிய அந்த மதவாதத்தை வந்து இங்கே கொண்டு வந்து பரப்புவது, தென் மாவட்டங்களை குறிவைத்து இதை வந்து பாஜக செய்கிறது. ஆனால் இது பெருமளவு வந்து பழிக்க போவதில்லை. ஏன்னா இது ஏற்கனவே அவங்க ட்ரை பண்ணி தான் வந்து அந்த வேல் யாத்திரை எல்லாம் போனாங்க, கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்துறதெல்லாம் சொல்லி எல்லாம் போனாங்க. அதெல்லாம் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகல. இப்ப பழையபடி முருகனை எடுத்து வந்திருக்கிறாங்க. முருகன் உண்மையில இருந்தாருன்னா இவங்கள தான் வேலை வச்சு மண்டையிலே குட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஒரு வழியாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வந்து சுட்டி காட்ட வேண்டும். கிரேட்டர் துன்பர்க் மிக முக்கியமான ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர், சிறுமி, மிகச் சிறுமியாக இருந்து அவங்க வந்து பேசிய பேச்சு, ஐநா சபையில் பேசிய பேச்சுங்கிறது மிகப்பெரிய உள்ள பரவலான கவனத்தை பெற்றது. இப்ப காசா பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த குண்டு வீச்சுகள், அங்கே வந்து பலஸ்தீன மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதனால அவர்களுக்கு நிவாரண உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் வழியாக தான் போகுங்கிறப்ப அங்க வந்து உடனே தடுத்து நிறுத்தி அவர்கள் கைது செய்யப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்திருக்கின்றன. உண்மையிலே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா வந்து இந்த மாதிரியான போர் நடக்கிறப்ப நடுநிலையா இருக்கக்கூடியவர்கள், செஞ்சிலுவை சங்கமாக இருக்கட்டும் அல்லது சர்வதேச பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் போய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த மாதிரியான நடுநிலை சார்ந்தவர்கள் கூட வரக்கூடாதுங்கிற அளவுக்கான கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயம். இந்த இஸ்ரேலுடைய அந்த யூத இனவெறியை அமெரிக்காவும் அங்கீகரிக்கிறது, ஆதரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்தியாவிலும் ஒரு காலத்தில் வந்து நேரு காலம், இந்திரா காந்தி காலகட்டத்திலலாம் வந்து இதையெல்லாம் வந்து கடுமையாக கண்டித்து இருக்கிறார்கள், பாலஸ்தீனத்துக்கெல்லாம் ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய அரசு, இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி அரசு ஒரு இனவெறியை வந்து ஆதரிக்கக்கூடிய, ஹிட்லரை வந்து ஆதரிக்கக்கூடிய சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசாக இருப்பதனால அவங்க வாய் மூடி மௌனியாக இருப்பதை பார்க்கிறோம். இந்தியாவோட மக்கள் தொகை 146 கோடி வந்து கடந்து விட்டது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிற பொழுது, மக்கள் தொகை அதிகரிப்பது என்பது ஒரு நாட்டினுடைய சாதனைகள்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். டக்குன்னு பார்த்தா 20 கோடி பேர் வறுமையில தூக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு கொடுங்க. என்ன அப்படின்னா ஒரு 5 மக்கள் இது வரைக்கும் வறுமையில் இருந்தாங்கன்னு சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல. அதனால் இது குறித்து மக்கள் தொடர்ச்சியாக பேசுவது, விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ச்சியாக உரையாடுவோம். மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்ந்து தொடர்புகள். புத்தன் ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.